Hello friends, welcome to Sasi Samayal. மணக்க சமைக்கலாம், சுவைக்க ருசிக்கலாம். இன்னைக்கு வீடியோல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ராகியை வச்சு ஒரு அடைங்க. நல்ல காரசாரமான ஒரு ராகி அடையும். இனிப்பா எனக்கு காரசாரமா பிடிக்காது, இனிப்பா தான் பிடிக்கும் அப்படின்றவங்களுக்கு இனிப்பான ஒரு ராகி அடையும் எப்படி செய்யறது அப்படின்னு ரெண்டு விதமான ராகி அடையை இந்த வீடியோல பார்க்கலாங்க. இது காலையில நீங்க செஞ்சாலும் ஈவினிங் வரைக்கும் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போயிட்டு தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சசி சமையல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஓகே கொடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்ககிட்ட வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாங்க. 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு, 1/2 கப் அளவுக்கு வெங்காயம். வெங்காயத்தில் பார்த்தீங்கன்னா 2 வெங்காயம் எடுத்திருக்கேன் மீடியம் சைஸில். அழுத்தி பிடிச்சோம்னா 1 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை, கொஞ்சமாக தாளிக்க சீரகம், கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய் ஒரு 3 எடுத்துருக்குங்க, கட் பண்ணி பொடியாக வச்சுருக்கேன். ஒரே ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ செய்யலாம் வாங்க எப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக தாளிக்க கடுகு சேர்த்துக்கலாங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி உடைச்சி உளுத்தம்பருப்பு தான் எடுத்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க. எல்லாம் பொரிஞ்சு வரட்டும். இப்போ கடுகு எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாங்க. இது காரம் இல்லாத மிளகால நான் 3 மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் கார டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க. இப்போ லைட்டாக வதங்கின நிலையில் கேரட் சேர்த்துக்கலாங்க. ஒரே ஒரு கேரட் மட்டும் தோல் சீவிட்டு துருவி இருக்கேன். இப்போ வெங்காயம் முழுசாக வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க, பாதி அளவுக்கு வதங்கினா போதும். இது சாப்பிடும்போது நறுக்குன்னு அப்படியே கடிப்படும். அந்த மாதிரி கடிப்படும் போது ஒரு நல்ல உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ முருங்கைக்கீரை நல்லா கையில் இப்படி அழுத்தி பிடிச்சோம்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கணுங்க. இது சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து இதையும் ஜஸ்ட்டு 1 நிமிஷம் அந்த அளவுக்கு வதக்கி விட்டால் போதுங்க. பாருங்கள், இப்போ முருங்கைக்கீரையும் நல்லா வதங்கி இருக்குது. ஒரு நிமிஷம் அளவுக்கு தாங்க வதக்கி இருக்கேன். இப்போ கேழ்வரகு மாவு 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் டைட்டாக எடுத்திருக்கேன். டைட்டாக 1 கப் அளவுக்கு போட்டு எடுத்திருக்கேன். இப்போ ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் அளவுக்கு இந்த கேழ்வரகு மாவை அப்படியே வறுத்து விடுங்க. இது கூடவே சேர்த்து இந்த மாதிரி சேர்க்கறதுனால நல்லா உங்களுக்கு மாவும் செட் ஆகிட்டு வரும். மாவுடைய பச்சை வாசனையும் உங்களுக்கு போயிடும். அவ்வளோதாங்க, ரொம்ப நேரத்துக்கு வதக்கக்கூடாது. ரொம்ப அதிகமாக வதக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கேழ்வரகமாக கசப்புத்தன்மை வந்துடுற மாதிரி தெரியும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு பிசைஞ்சாலும் பரவாயில்ல, நான் இதிலே பிசைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி பிசைஞ்சாச்சுங்க. சப்பாத்தி மாவுக்கு நம்ம கொஞ்சம் டைட்டாகவே பிசைவோம். இந்த சப்பாத்தி மாவு விட கொஞ்சம் லூஸாக பிசையணுங்க. சாஃப்டாக இருக்குது பாருங்கள். எடுத்து உருண்டை பிடிச்சிட்டு அழுத்தி பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இந்த அளவுக்கு இருக்கணுங்க. இப்போ மாவு ரெடி. மாவு பிசைய மொத்தம் எனக்கு 200 ml தண்ணி தேவைப்பட்டதுங்க. நீங்கள் எந்த சைஸ்க்கு அடை செய்ய போகிறீங்களோ அந்த சைஸ்க்கு குட்டி குட்டி உருண்டைங்களாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க மாவு. ஒரு பேன் சூடு பண்ணிக்கலாங்க. நம்ம உருட்டி வச்சுருக்க மாவு உருண்டைகளை எடுத்துக்கலாம். நடுவில் வச்சுட்டு இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு லைட்டாக இப்படி தண்ணியை தொட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டாவே போதுங்க.
இல்லை எங்களுக்கு டைரெக்டாக கல்லில் பண்ண முடியல தெரியாதுன்றவங்க வாழை இலை யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சுட்டு இதில் கவுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். எனக்கு வாழை இலை இப்போ கிடைக்கல, அதனால நான் டைரெக்டாகவே உங்களுக்கு காட்டேன். எந்த அளவுக்கு மெலிசாக முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக தட்டி விட்டுக்கோங்க. கையில் ஒட்டும் போது அதிகமாக மாவு ஒட்டுதுறானா அப்போ ஒரு கப்பில் இந்த மாதிரி பக்கத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. அந்த கப்பில் தண்ணியில் தொட்டுட்டு இந்த மாதிரி தட்டினீங்கன்னா உங்களுக்கு கையில் ஒட்டாமல் வரும். அவ்வளோதாங்க, இப்போ தட்டியாச்சு. வேணும்னா டேஸ்ட்டுக்காக சும்மா ஒரு 2 சொட்டு எண்ணெய் விட்டுக்கலாங்க. உங்களுக்கு ஈவனாக நல்லா வெந்து வரணும்னா நடுவில் இந்த மாதிரி ஓட்டை போட்டு விட்டுக்கோங்க. சீக்கிரமாகவே ஈவனாக வெந்து வரும். இப்போ ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ திறந்து பார்க்கலாங்க. வா, சூப்பராகவே வெந்திருக்கு. இப்போ அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இப்போ திருப்பி போட்டதுக்கப்புறம் 1 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்ல மீடியமான ஒரு ராகி அடை எனக்கு இந்த மாவு அளவுகளில் எனக்கு 6 கிடைச்சிருக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எந்த அளவுக்கு நல்லா ஈவனாக சூப்பராக வந்திருக்கு பாருங்க. இதே போல் எல்லா மாவையும் நம்ம அடையாக செஞ்சு எடுத்துக்கலாங்க. நல்லா சூப்பராக டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட்டாக ரெடி ஆயிடுச்சுங்க ராகி அடை. பாருங்கள், அப்படி எடுக்கும்போது நல்லா சாஃப்டாக எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். 2 விரலில் பிச்சு எடுத்துடலாம். இது கூட உங்களுக்கு தேங்காய் சட்னி, புதினா சட்னி இது போல் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இன்றைக்கி புதினா சட்னி எடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இனிப்பு அடை செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு, 1/2 கப் அளவுக்கு வெல்லம், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி, இது தாங்க தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன். இந்த 1/2 கப்பு வெல்லத்தை சேர்த்தாச்சு. 1/4 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாங்க அதே கப் அளவில். இப்போ ஜஸ்ட்டு வெல்லம் கரைஞ்சி வந்தால் போதுங்க. நான் பொடிச்சு வெல்லம் தாங்க எடுத்திருக்கேன், நல்ல சுத்தமான வெல்லம். உங்களுக்கு மார்க்கெட்டில் வாங்கின வெல்லத்தில் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறமா. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சுங்க கட்டி இல்லாமல். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெல்லம் தண்ணியை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ வெல்லம் தண்ணி நல்லா சூடு ஆறிடுச்சுங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா சுக்குப்பொடி கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ ராகி மாவும் சேர்த்தாச்சுங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சுங்க. ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு கொஞ்சம் இலக்கமாகவும் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த அளவுகளில் செய்யும்போது மொத்தம் எனக்கு 3 அடை அளவுக்கு மாவு கிடைச்சிருக்குங்க மீடியம் சைஸில். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க. கையில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒட்டுச்சுன்னா ஒரு கிண்ணத்தில் இந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி இப்படி தொட்டு தட்டி விட்டிங்கன்னா உங்கள் கையில் மறுபடியும் ஒட்டாமல் வரும். மறுபடியும் எப்போ ஒட்டுதோ அப்போ மறுபடியும் தண்ணியை தொட்டு தட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மீடியம் சைஸில் எனக்கு 3 அடை கிடச்சிதுங்க இனிப்பு அடை. இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கம் ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, 2 பக்கமும் நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாங்க. இதே போல் ராகி மாவை வச்சு ஒரு லட்டுங்க
ராகி லட்டு எப்படி செய்யுதுன்னு ரைஸில் இருக்க வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் சசி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.